மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது என் நினைவெல்லாம் நிழலாடுது மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே என் அன்னையின் கருவில் ஏனே நீ தெரிந்தெடுத்தாய் உன் கண்ணின் கருவிழி போல் கருத்தாய் காத்து நின்றாய் என்னை எடுத்து அழைத்து கொண்டாய் உன் தோளில் சுமந்து நடந்து சென்றாய் வாழ்வு முழுவதுமே இனிக்கச் செய்தாய் வானின் மலை எனவே உன் அருளை பொழிந்தாய் உன் பாசம் மாறாதது உன் நேசம் அழியாதது மாறாதது மாறாதது மாறாததும் பாசமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம மேலே மாறாத பாசம் வச்சுருக்கிற ஏசப்பா நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம லைஃப்பில் எதுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சோர்வு வராது. எப்பயும் நிறைவான சந்தோஷமும் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த பாதுகாப்பும் அந்த ஆசீர்வாதமும் நம்மளை எப்பயுமே ஒரு நம்பிக்கையான ஒரு பாதையில் மட்டுமே தான் குட்டீஸ் எடுத்து செல்லும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பாடலோட தொடங்கியிருக்கிறோம். என்னதுன்னா, மாறாதது அவருடைய அன்பு எந்த சூழ்நிலையிலையும் மாறாத ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ஆணித்தரமாக நமக்கு இதை சொல்லியிருக்குது. அப்போது இப்படி ஏசப்பா நம்மளை எப்பவுமே மாறாத பாசத்தோடு இருக்கிறாருன்னா, இன்னைக்கு ஏன் இந்த சூழ்நிலையை அவர் கொடுக்குறாரு? ஏன் என்ன அவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது அவருக்கு தெரியாதா? ஏன் என்னோட சூழ்நிலையில் எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணணுங்கிறது அவருக்கு தெரியாதா? ஏன் அவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் வரும்ல. நிறைய பேர் நம்ம ஏசப்பாவை திட்ட வேற செய்வோம், அப்படித்தானே குட்டீஸ்? ஆனா அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு? எரேமியா 31:4 படியா, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் அப்படின்னு. எரேமியா 31:4 படியா, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய். கண்டிப்பா அவர் நம்மளை பார்த்தா சொல்றாரு, நீ நம்பு. இந்த சூழ்நிலையை மாத்துறதுக்கு எந்த சூழ்நிலைகளெல்லாம் காட்டிலும் பெரிய பலம் கொண்ட ஏசப்பா என் கூட இருக்காரு. கண்டிப்பா அவர் என்னை கட்டுவிச்சு என்னை நிலை நிறுத்துவார். நான் ஒரு நிலை குளிஞ்சு போன ஒரு கட்டிடம் போல நான் குடைஞ்சு போய் கிடக்குறேன். ஆனா அவர் என்னை திரும்ப கட்டுவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் திரும்பவும் வைக்கப்பட்டு நான் ஜெய்ஜாண்டிக்கா நான் நிற்பேன் பாரு. எனக்கு என்ன ஆளுகை செய்யறதுக்கு ஏசப்பா கூட இருக்கிறாருன்னு நம்ம எப்போ தைரியமா போல்டா அந்த விஷயத்த நம்மளுக்குள்ள நம்ம ஆழ்ந்த நம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்னிலையில் நம்ம அவருக்கு சாட்சியாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கோமோ, கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் எல்லாமே அவருடைய ஆசைப்படி கட்டுவிக்கப்படும், உருவாக்கப்படும் குட்டீஸ். ஸோ நம்ம எல்லாருடைய ஆசையும் அதுதானே. நம்ம லைஃபு நமக்கு பிடிச்சதுங்கிறத விட ஏசப்பாவுடைய விருப்பப்படி அமைஞ்சா நம்ம லைஃப்பில் எந்த விஷயங்கள் நம்ம எப்படி டிசிஷன் எடுத்தால் கூட அவர் அதனை நன்மையின் பாதையின் வழி மட்டும்தான் எடுத்துக்கொண்டு போவார், அப்படிதானே குட்டீஸ்? ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பை நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா அவர் உருவாக்கணும்னு ஆசைப்பட்ட நம்மளுடைய எண்ணங்களால் உருவாக்கி ஸ்பாயில் பண்ணாமல் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மளை நிறைவாக உருவாக்கி கொடுப்பாரு.
ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் என்னை கட்டுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க டாடி. நாங்கள் எவ்வளவு உடைக்கப்பட்டிருந்தாலும் கூட என் தகப்பனே, நீங்கள் எங்களை உருவாக்குறதுக்கு தயாராக இருக்கும்போது எங்களோட லைஃப்பில் அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை டாடி. எங்களை முழுவதுமாக உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.